ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்னேகா நம்ம அன்னபூர்ணியோட ஃபேமிலியில் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்னேகாவால் தான் இப்போது நம்ம அன்னபூர்ணி இப்படி இருக்கிறதுக்கான காரணமே அவங்க தான் லாரி வச்சு நம்ம அன்னபூர்ணியை மோதி இந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய மோசடி வேலையை செஞ்சது. இந்த விஷயம் சிவாவுக்கோ இல்லை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்னேகாவோட நிலைமையே வேறு மாதிரி தான். இப்போது அவங்க நல்லவங்களா எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஸ்னேகா தான் அன்னபூர்ணியை ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்ற விஷயம் தெரிய வரணும். ஸ்னேகா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ நம்ம சிந்து ரொம்பவே கவலையாக இருக்காங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியும் சரி, வீட்டில் உள்ள யாருமே சரியாக பேசுகிறது கிடையாது. அதாவது சிவா அடிக்கடிக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் பேசுகிறாரு தான். ஆனால் நம்ம அன்னபூரணியை தாண்டி அவரால் எந்த விஷயமும் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் உண்மையே. இப்போ ஸ்னேகா வந்து சிந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இனிமேல் நீ இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். அதுவும் ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை, சீக்கிரமாகவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ. எப்படி ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ தான் நீ இந்த வீட்டில் இருக்குவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மருமகளாக நான் இருப்பேன். அதுக்கான வேலை எல்லாமே இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு சாதகமாக மகா ஆண்டி இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக அன்னபூர்ணி ஆண்டியோட மனசை மாற்றி எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்னேகா வந்து சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சிந்து இருந்துட்டு, இங்கே பார், செத்தாலும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுடி, நான் நடக்கவும் விடவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிந்துவுமே சவால் விடுறாங்க. பார்க்கலாம் யார் நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்னேகா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே சிந்து ரொம்பவே வருத்தமாக, அதாவது வீட்டுக்கு வெளியே உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவா டாக்டரை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுவோமா, அவர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னலாம் யோசித்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சிவாவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக நம்ம சிந்து நிறைய கொடுமைகளை அனுபவிச்சாச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மா யாருமே அவங்க கூட இப்போ துணையாக பக்கபலமாக நிற்கவே இல்லை. தன்னந்தனியாக நம்ம சிந்து வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சிவா வந்து வராங்க. சிவா சிந்துவை பார்த்து, ஏன் சிந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், போ டாக்டரே, என்கிட்ட எதுவுமே பேசாத, உன்னை பார்த்தாவே எனக்கு ஆத்திரமாக கோவமாக தான் வருது. டாக்டரே, நீ உன்னை என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல, ஏன் சிந்து இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன அந்த ஸ்னேகா இப்போ வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை உன் பெரியம்மா அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கண்டிப்பாக நீ அவள் கழுத்தில் தாலி கட்டிடுவல்ல, ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மகா ஓடி வந்து, இங்கே பாருடி, நீ அதிலெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அன்னபூர்ணி அக்கா ஸ்னேகா கழுத்தில் சிவாவை தாலி கட்ட சொன்னால் அடுத்த செகண்டே சிவா ஸ்னேகா கழுத்தில் தாலி கட்டுவான். நீ என்ன தான் உருண்டு புரண்டாலும், ஏன் நீ செத்து போனாலுமே சிவா நீ சொல்கிறத கேட்க மாட்டான். அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அதாவது அதை யோசிச்சு பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் டாக்டரே, நீ எதுவுமே சொல்லாத, உனக்குன்னு ஒரு தைரியமே இல்லவே இல்லை, நீ சரியான கோலை, உன் மனசில் இருக்கிற விருப்பத்தை கூட உங்கள் பெரியம்மா கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லு, ஏன் இவ்வளோ கோழையாக இருக்க, போயும் உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து உன்னை உயிருக்குயிராக நேசிக்க ஆரம்பிச்சிட்டனே, உன்னுடைய நினப்பை என்னால் அடியோட அழிக்க முடியல, அதனால தான் நான் இவ்வளோட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி ஒரு கோழியை லவ் பண்ணதுக்கு பேசாமல் ஒரு கல்லை லவ் பண்ணியிருந்தா கூட அந்த கல் எனக்கு எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் உன்னை போய் லவ் பண்ண பாருச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவை பயங்கரமாக எங்கள் சிந்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆத்திரம் கோவம் எல்லாத்தையுமே எங்கள் சிவா மேலே காட்டவும், சிவா இருந்துட்டு, போதும் நிறுத்து சிந்து, என்ன நீ விட்டா ஓவராக பேசிக்கிட்டே போகிற, நான் என்ன உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன்னை கொடுமை பண்ண வச்சேனா, இல்லைல்ல, ஆனால் நீயே தானே என்னை கல்யாணம் பண்ணி பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்த, உன்னால் நான் எவ்வளோ அவமானப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல, எல்லா கஷ்டத்தையும் நீ எனக்கு கொடுத்துட்டு இப்போது நான் கோலை, நான் தைரியமாக இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஏன் உனக்கே தெரியாதா, நான் எப்போவுமே அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு,
அன்னபூர்ணி பெரியம்மா, ஸ்னேகா கழுத்தில் தாலி கட்ட சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் கட்ட தான் செய்வேன். ஏன்னா எனக்கு எல்லாத்த விடவும், என் வாழ்க்கையை விட, என் சந்தோஷத்தை விட, எல்லாரை விடவும் எனக்கு அன்னபூர்ணி பெரியம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சாக சொன்னால் கூட அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். அப்படி அவங்க மேலே நான் உயிராகவும் பாசமாகவும் இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவங்கள மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னை கோலன்னு நினச்சிக்கலாம், என்ன வேணாலும் நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. சிந்து ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. என்ன இது இப்படி பேசுகிறாங்க? அப்போது இவங்களுக்காக நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீண் வேஸ்ட்டா? நம்ம ஊரையே எதிர்த்து, வீட்டை எதிர்த்து, பெற்றவங்களை எதிர்த்து, எல்லாரையும் எதிர்த்து, அதாவது டாக்டருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கஷ்டத்தை ஒரே ஒரு செகண்ட் கூட அவங்க புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு சைடு ஸ்னேகா வந்து மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மகா வந்துட்டு, சொல்லு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன், சொல்லுமா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா சொல்கிறாங்க. அது வந்து ஆண்டி, அதாவது இப்போதைக்கு சிந்து அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஒரு வேலைக்காரியோட மோசமாக இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு அன்னபூர்ணி ஆண்டி ஒத்துக்கணும். நீங்கள் ஏன் விஷயமா நீங்கள் இப்போத்துலேருந்தே அவங்கக்கிட்ட சின்னதாக ஏதாவது பேச்சுவார்த்தை போட்டிங்க அப்படின்னா அவங்க மனசு மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஸ்னேகா, நீ கவலையப்படாத, உனக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, உங்களுக்கு எவ்வளோ நான் செட்டில்மெண்ட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறேன், உங்களுக்காக தான் எல்லாமே, என்னுடைய சொத்து ஒட்டு மொத்தமும் சிவாவுக்கும் உங்களுக்கும் தான் ஆண்டி, நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அதெல்லாம் எதுக்காகமா சொல்லிக்கிட்டு இருக்க? சொத்து பத்தை விட உன்னுடைய குணம் தானே முக்கியம். நீ எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்க, அன்னபூர்ணி அக்காவே காப்பாற்றிருக்க, அது போதாதா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் மகாவுமே நடிக்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் இப்போவே அன்னபூர்ணி ஆண்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே மகா வந்து இப்போ அன்னபூர்ணி கிட்ட போகிறாங்க. அன்னபூர்ணி பைரவிக்கூடையும் ஆறுமுகத்துக்கூடையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாலில். அப்போ தான் சிந்துவுமே வராங்க. இவங்க நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகா பேச்சு எடுக்கிறாங்க. அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்னம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்னேகாவை பற்றி தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகாவை பற்றியா? அவளை பற்றி எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, அவள் எம்பிட்டு பெரிய நல்லது செஞ்சுருக்கா, உங்கள் உயிரவே காப்பாற்றிருக்காக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளும் சிவாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கனவு ஆசையோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சிந்து நடுவில் மூக்க நுழைச்சி சிவாவோட வாழ்க்கையே கெடுத்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டா. அவளால் நம்ம எல்லார் முன்னாடியுமே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்னேகா அப்படி கிடையாது. ஸ்னேகா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அதே சமயம் சிவா விரும்பின பொண்ணு. சிவாவுக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. இங்கே சிந்துக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது, ரொம்பவே பயமாகவும் இருக்குது. எங்கே அன்னபூர்ணி அத்தை ஓகே சொல்லிடுவாங்களோன்ற பதட்டமும் பயமும் அவங்க முகத்தில் தாண்டம் ஆடுதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பயப்படுறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதாவது ஸ்னேகா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். சிவாவும் ஸ்னேகாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா தான் இருக்கும். ஒரு வார்த்தை சிவாக்கிட்டையும் கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சிவாவும் பக்கத்தில் தான் இருக்கார். உடனே மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா நீங்கள், சிவாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சிவா நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய சொன்னாலுமே உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வான். அவன்கிட்ட போயிட்டு எதுக்காக பர்மிஷனெல்லாம் கேட்டுக்கிட்டு, அவனோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தானே நீங்கள் செய்ய போகிறீங்க, அது அவனுக்கே தெரியும்ல. என்ன சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நீ என்னையா சொல்கிற, உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன், நீ என்னப்பா சொல்கிற, அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சிவா இருந்துட்டு, அது வந்து அக்கா அதெல்லாம் அவனுக்கு சம்மதம் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிடுறாங்க. சிவாவை பேசவே விடுறதில்ல. ஸோ சிந்து ஓடி வந்து, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துடாதீங்க. நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நிறைய கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவோ கஷ்டத்தை பட்டுட்டேன். தயவு செஞ்சு ஸ்னேகாக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடாதீங்க, டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் என்னடி, என்ன நீ
உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ என்ன சிவா விஷயத்தில், சிவா வாழ்க்கை விஷயத்துலலாம் முடிவெடுக்கிறது? இங்கே பாரு, ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை, டாக்டருக்காக நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக பெத்த அம்மா அப்பா உங்களை கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேருமே இன்றைக்கி எனக்கு எதிரியாக தான் இருக்காங்க. எல்லாரையுமே எதிர்த்து நான் எதுக்காக அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவங்க மேலே வச்ச பாசமோ நேசமோ தான். அது மட்டும் இல்லாமல் என்னை ஊரே ஒதுக்கி வச்சுச்சு. எப்படியாவது டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமான்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஊரையே எதிர்த்து கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போனால் லாயருங்க கூட எனக்கு வாதாடத்துக்காக முன் வரல. அதுக்கப்புறம் கடவுளாக ஒருத்தவங்கள அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாதாடி நான் ஒரு வழியாக இந்த வீட்டில் 1 வருஷம் இருக்கிறதுக்கான வாய்தாவை வாங்கிட்டு வந்தேன். இப்படி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். தயவு செஞ்சு டாக்டர்கிட்டேருந்து என்னை பிரிச்சுடாதீங்க. ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே மகாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி என்ன நீ இப்படி அழுது நாடகம் போட்டால் நாங்கள் எல்லாருமா நம்பிடுவோம்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே கூடாது. அக்கா நாளைக்கே ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே வரப்போ இந்த சிந்து இருந்தால் நல்லா இருக்காதுக்கா. நான் இசைக்கு வீடு பார்க்க சொல்லிட்டேங்க்கா. பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. இவளை இன்றைக்கே அங்கே போயிட சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மகா நீயே சொல்லிவிடு, அவளை கொண்டு போய் காரில் கூட விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நான் சத்தியமாக அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னை எல்லாருமா சேர்ந்து துரத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு நீ செத்து போனான்னா உயிரோடு இருந்தால் எங்களுக்கு என்னடி, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்கள் சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் வீடும் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ரெடியாயிரு, இல்லைனா எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு தீ வச்சு கொளுத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆறுமுகத்துக்கும் ரொம்பவே பரிதாபமாக இருக்குது சிந்துவை பார்த்தா. இங்கே பாருங்கம்மா, எதுக்காக சித்தி இப்படி சிந்துவை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? சிந்து சின்ன வயசுலேருந்தே சிவாவை நேசித்து தான் சொல்கிறாங்க. சிவாவுக்காக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. தயவு செஞ்சு இப்படி சிந்துவை காயப்படுத்தாதீங்க. சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்றது தான் கரெக்டாக இருக்கும். சிவா என்ன சிவா நீ பார்த்துக்கிட்டே இருக்க, சிந்து இப்படி கெஞ்சுறாங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சிந்துவை இப்படி அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா சிவா? தயவு செஞ்சு சிந்துக்காக ஏதாவது பேசு சிவா. உன்னுடைய மனசுலேயும் சிந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் சிந்துவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி நீ உன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக எல்லாருக்குமே சொன்னால் மட்டும்தான் நான் எல்லாமே நடக்கும் சிவா. தயவு செஞ்சு சொல்லு, சிந்து பாரு எப்படி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவோ சிவா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. மகா இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? சிவா கரெக்டாக தான் அவன் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி அக்கா சொல்கிறத மீறி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அன்னபூர்ணி அக்காவுக்கு தான் இந்த சிந்துவை சுத்தமாக பிடிக்கலையே. இந்த சிந்து நம்ம குடும்பத்துக்கு எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. அப்படி இருக்கிறப்போ அவள் கூட எப்படி சிவா ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? அப்படியெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, ஆமாம் யாருக்குமே இங்கே மன்னிப்பு கிடையவே கிடையாது. அதாவது மன்னிக்கிற மாதிரி தப்பு செஞ்சுருந்தா தானே மன்னிக்க முடியும். ஒரு குடும்பத்தவே ஏமாற்றி எத்தனை பேரோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கா இவளுக்கெல்லாம் பரிதாபமே பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி பைரவியுமே சொல்லிடுறாங்க. சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது நம்ம சிந்து வந்து அழுது மயக்கமே போட்டுடுறாங்க. மயங்கி விழுந்துடுறாங்க. யாருமே கண்டுக்கல. நம்ம சிவாவுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே போய் சேர்ந்துட்டானா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆறுமுகம் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. சிந்து உங்களுக்கு என்ன ஆச்சு சிந்து, எந்திரிங்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிக்கவே இல்லை நம்ம சிந்து. உடனே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அம்மா பாருங்கம்மா சிந்து எந்திரிக்கவே இல்லை, உடனே டாக்டர் வச்சு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிஸியாக இருப்பாங்க போல், கால் அட்டன் பண்ணல. ஸோ இங்கே ஆறுமுகம் மட்டும்தான் இருக்கார். யாருமே நம்ம சிந்துக்காக இறங்கி வரவே இல்லை. மகா இருந்துட்டு அவள் செத்து போனால் போயிட்டு போகிறா, விடு ஆறுமுகம், நீ எதுக்காக இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சித்தி அமைதியாக இருங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை உடம்புக்கு முடியல அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும், இல்லை மயங்கி விழுந்துட்டாங்க, என்ன பிரச்சனையே தெரியல, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா சிவா அப்படின்னு சொல்லவும், இங்கே சிவா வந்து அன்னபூர்ணியோட முகத்தை பார்க்குறாங்க. அன்னபூரணி முறைக்கிறாங்க. ஸோ சிவா வந்து அங்கேருந்து போகவே இல்லை. ஆறுமுகம் நம்ம சிந்துவை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் தான் இங்கே டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது நம்ம
அதாவது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவுமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு சிந்து நீங்கள் கவலையே படாதீங்க சிந்து, இந்த குழந்தை கண்டிப்பாக உங்களையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆறுமுகமும் சிந்துவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சோ, இந்த ஆறுமுகம் வேறு எதுக்கு தான் போனானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்துக்காக யாருமே பரிதாபமும் படலை, யோசிக்கவும் செய்யலை. இப்போது இங்கே மகா கேட்குறாங்க, ஆறுமுகம் என்ன பிரச்சனை அவளுக்கு, சும்மா நடிச்சிருப்பாவ அப்படின்னு சொல்லவும், ஐயோ இல்லை சித்தி, சிந்து அது வந்து அது எப்படி சொல்கிறது, ஸ்வீட் வாங்கி வந்து இருக்கேன் இந்தாங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் ஸ்வீட் கொடுக்கவும், மகா இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம் என்ன விஷயம்னு சொல்லு, ஸ்வீட்டெல்லாம் அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்வீட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை எடுக்க வச்சு சாப்பிட வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆறுமுகம் வந்து விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அப்படியே ஜாலியாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆறுமுகம் எதுக்கு வள கொலன்னு இழுத்துட்டு போகிற, என்ன விஷயம், அவள் மயக்கம் போட்டு விழுந்தா அதில் போய் என்ன பெரிய விஷயம் இருந்துட போகுது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிந்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே மகாவுக்கு அப்படியே கண்விழி பிதுங்கி போயிடுது. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஆறுமுகம் என்ன ஆறுமுகம் என்ன சொல்கிற நீ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு சிரிக்கிறாங்க. உடனே ஆறுமுகமும், என்ன சித்தி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, பின்ன அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னால் சிரிக்காமல் வேற என்ன பண்ண சொல்கிற, சிவாவும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ எப்படி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ டாக்டரே என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் சொன்னது தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உண்மையாகவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, இனிமேல் சிவாவையும் சிந்துவையும் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவுக்கு மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளியே வந்து ரியாக்ஷனாக காட்டிக்கிறது கிடையாது. இங்கே அன்னபூர்ணி வந்துட்டு, ஆறுமுகம் நீ நல்ல டாக்டர் கிட்ட தானே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நம்ம ஃபேமிலி டாக்டர் தான்மா, கால் பண்ணால் அவர் அட்டன் பண்ணல, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன், அவர் தாம்மா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எங்கள் மகாவுக்கு கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி டாக்டர்னால் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லியிருப்பார். இப்போது இந்த சிந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. சிந்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது மூலமாக கண்டிப்பாக அத்தையும் எல்லாருமா சேர்ந்து என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போது அன்னபூரணி இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, கண்டிப்பாக இது உண்மையே இருக்காது, எங்கேயோ ஒன்று தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா நான் உண்மையதாம்மா சொல்கிறேன், நீ வேணா வந்து நம்ம டாக்டரவே விசாரிம்மா, உனக்கு தெரிஞ்சவர் தானே அவர், நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே அவர் தானே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு, நீங்கள் வேணா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆறுமுகம் நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் பொய் சொல்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறப்ப உன் கூட இருக்காங்களே, அப்போது அவங்க இது பொய் சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், மகா இருந்துட்டு, அக்கா கரெக்டாக யோசிச்சுங்கக்கா, சிந்து என்னமோ ஒரு நாடகம் போடுறான், அவள் நடித்ததுனால தான் இப்போது ஆறுமுகமும் இப்படி சொல்கிறான். ஆறுமுகம் வெள்ளந்தி, அவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். அதனால் இந்த சிந்து அதை காரணமாக காட்டி ஒரு வழியாக என்னென்னமோ சொல்லி ஆறுமுகத்தோட மனசை மாற்றி இப்படியே அவளுக்கு சாதகமாக பொய் சொல்கிறா, இதுதான் உன் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. கரெக்டு மகா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா உண்மைதாம்மா, உடனே நம்ம சிந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், இந்த வீட்டு வாரிசை நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸுமே காட்டுறாங்க. ரிப்போர்ட்ஸில் பார்த்துட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, உண்மையாகவே இவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அன்னபூர்ணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது மகா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்னேகா விஷயமா பேசியிருப்பாங்க, ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத விஷயமா. இப்போது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க. சரி இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது அந்த கருக்கலைக்கு இப்போ மருந்து கொடுத்து அவளுக்கு கருவை கலைய வச்சிடணும். இப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி அக்கா கிட்ட அதாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
பேசிக்கிறாங்க. அக்கா நீங்கள் நம்பவே நம்பாதீங்கக்கா, உண்மையாகவே இந்த சிந்து பொய் தான் சொல்கிறா, ஆறுமுகத்தையுமே பொய் சொல்ல வச்சிருக்கா, நீங்கள் நம்பாதீங்கக்கா, நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் மகா ஏதாவது கொடுத்து அதை களைய வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணால் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லி தானே வரும். அதை வச்சு இங்கே மகா ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணியோட காலை பிடிச்சி, ப்ளீஸ் அத்தை, என் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாது சிவா டாக்டரை என் கூட ஒன்று சேர்த்து வைங்க அத்தை, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது கெஞ்சி கதறாங்க. இப்போது அன்னபூர்ணி வேறு வழியே இல்லாமல் குழந்தையை யோசித்து நம்ம அன்னபூர்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா சிந்து பொய் சொல்லியிருக்காங்க, அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வயிற்றில் வளர்கிற குழந்த ஒரு சிசு எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், அப்பா இல்லை அப்படின்ற கஷ்டத்தை அது ஏன் அனுபவிக்கணும், வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா கிட்ட, சிவா இங்கே வாயா, இங்கே பாரியா, உனக்கும் ஸ்னேகாவுக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகிப்போச்சே, உன்னுடைய குழந்தைப்பா அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது, அதனால் வேறு வழியே இல்லை, சிந்து இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்கணும், ஆனால் எப்பவும் போல் நம்ம வீட்டில் உள்ளதை எதுவுமே அவள் யூஸ் பண்ணவே கூடாது, அவள் தனியாக தான் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் விறகு அடுப்பில் எப்படிம்மா அவங்க தனியாக சமைச்சி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வேணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆறுமுகம், உனக்கு அதெல்லாம் தெரியாது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம நல்ல விதமாக கவனிச்சிக்கலாம், இப்போதைக்கு அவள் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே சிவா வாங்கி கொடுப்பான், ஆனால் எல்லா வேலையுமே அவளாக செஞ்சுக்கணும், அவளுக்குன்னு யாருமே ஒருத்தவங்க செஞ்சு கொடுக்கவே கூடாது, அதே சமயம் அவள் கேஸையுமே யூஸ் பண்ணக்கூடாது, விறகடுப்பில் தான் செய்யணும், அதுவும் ஒரு வகையான நல்லது தானடா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆறுமுகத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போது சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ ஒரு வழியாக நானும் சிந்து ஒன்று சேர்ந்து சேர போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். ஆனால் மகாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க முகத்தில் கரியை பூசிக்கின மாதிரி தான், எப்படியாவது ஸ்னேகா அந்த வீட்டுக்குள்ளே வர வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நடக்காததுனால பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. இப்போது நம்ம சிந்து ரூம்குள்ளே போயிட்டு ரூம் லாக் பண்ணின்னு உள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க அப்படின்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. எப்படி அப்படின்னா, ஆறுமுகம் தான் நம்ம சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, ஆறுமுகம் வெளியே இருந்திருப்பாங்க. அப்போது நம்ம சிந்து மட்டும் தான் உள்ள டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டாக்டர்கிட்ட கையை காலில் விழுந்து கெஞ்சி, என்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கணும், என் வாழ்க்கைக்காக எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நம்ம சிந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. இப்போது இந்த விஷயமும் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. இப்போது சிவா கதவை தட்டுறாங்க. நம்ம சிந்துவுமே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. சிவா கிட்ட எதுவுமே பேசுறதில்ல. பயங்கர டென்ஷனாக இருக்குது இங்கே நம்ம சிந்துக்கு. இப்போது சிவா இருந்துட்டு, சிந்து நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த நீ சொன்னதுமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, ஆனால் நமக்குள்ளே எப்படி சிந்து, நம்ம தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து எதுவுமே பேசாமே இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. ஆமாம், என்னவே உங்களுக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, இப்போது நம்மளை நம்பி ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. ஏன் சிந்து இப்படி பேசுகிற, உனக்கே தெரியும்ல நான் அன்னபூர்ணி பெரியம்மாவை தாண்டி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்கப்புறம் நானும் தானே கஷ்டத்தை அனுபவிச்சேன், ஏன் சிந்து இப்படி ஏமாலேயே வெறுப்பாக காட்டிக்கிட்டு இருக்க, நீ இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி டைமில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் சரியா, நீ கோவப்படாத, அழுகவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம சிவா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் டாக்டரே, அது எப்படி டாக்டரே நீயும் நானும் ஒன்று சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழாமே என்ன குழந்தை பிறந்துருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்ல அதை நான் யோசிச்சேனே, ஆமாம் டாக்டரே
நான் போய் தான் சொன்னேன். என்ன சிந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கா? ஏற்கனவே பொய் சொல்லி தான் இப்போது நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அது உனக்கு புரியலையா? திரும்பவும் இன்னொரு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு டாக்டரே, எனக்கு வேறு வழியே தெரியல. உனக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்ன பண்ணுவ? உன் பெரியம்மா பேச்சு தான் பெரிய பேச்சு. என் பெரியம்மா பேச்சை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன. அப்படி இருக்கிறப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? சொல்லு டாக்டரே. நீ ஸ்னேகா கழுத்தில் தாலி கட்டிட்ட அப்படின்னா நானும் சரி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன இது சாதாரணமாக சொல்லு. உனக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதான் போய் சொல்லியிருக்கேன். ஐயோ சிந்து, இந்த விஷயம் வீட்டில் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான். தெரியாமல் பார்த்துப்போம் டாக்டரே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாய்ப்புமே நமக்கு இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கோம். அந்த பொய்யை ஏன் நம்ம 2 பேரும் உண்மையாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சிந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் டாக்டரே, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சிவாவுக்கு ஒவ்வொரு நிமிஷம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. சிந்து எப்படியாவது சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணுன்றதுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா போய் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சிந்து உண்மையாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.